இளம்பெண்கள் தங்கள் மன அழுத்தத்தில் இருந்து விடுபடவும் வார விடுமுறையை ஆட்டம்பாட்டத்துடன் மகிழ்ச்சியாக கொண்டாடும் நோக்கிலும் சென்னை, கோவை உள்ளிட்ட இடங்களில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சி கடந்த அக்டோபர் 22ஆம் தேதி முதன்முறையாக புதுச்சேரி கடற்கரையிலும் களை கட்டியது. தொடர்ச்சியாக அதே கடற்கரை சாலையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற 2வது ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் கடும் பனிப்பொழிவையும் பொருட்படுத்தாத இளைஞர்கள், இளம்பெண்கள், சுற்றுலா பயணிகள் என 10,000த்திற்கும் மேற்பட்டோர் உற்சாக வெள்ளத்தில் குவிந்தனர். நிகழ்ச்சியில் டிஜே குழுவினரால் ஒலிக்கப்பட்ட பாடல்களுக்கு இளைஞர்கள், இளம்பெண்கள் உற்சாகமாக வைப் செய்து கொண்டிருக்க, இளம்பெண் ஒருவர் இரு இளைஞர்களின் தோளில் ஏறி வைப் செய்தது காண்போரை முகம் சுழிக்க வைத்தது. நெருக்கடி காரணமாக டான்ஸ் ஆட முடியாத பலர் தங்களது கைகளை மட்டுமே அசைத்து உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். அப்போது மதுபோதை இளைஞர்களோ சட்டைகளை தூக்கி எறிவது, தண்ணீர் பாட்டில்கள், காலணிகளை வீசுவது என தங்கள் சேட்டைகளை அரங்கேற்றினர். சிலர் எல்லை மீறி சுற்றுச்சுவரில் ஏறுவது, ஸ்பீக்கர் மீது ஏறி நிற்பது, மின்கம்பத்தின் மீது ஏறுவது என ஆபத்தை உணராமல் எல்லை மீறி நடந்து கொண்ட நிலையில் அவர்களை நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் எச்சரித்து கீழே இறங்கச் செய்த சம்பவம் நடந்தது. கோவலையொலி பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீண்ட மாதங்களாகவே ஒரு சில விஷயங்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்ற இருந்து இப்போது அந்த நிகழ்வை நான் பரிமாறிக்கொள்கிறேன். என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலையும் ஒரு புதுசாக ஒரு கலாச்சாரம் ஒன்று தலை தூக்கிட்டு இருக்குது. அதாவது ஹாப்பி ஸ்ட்ரீட் என்ற பேரில் இளைஞர்களும் யுவதியர்களும் சாலைகளில் அரசாங்கத்தின் அனுமதியோடு, காவல்துறையின் அனுமதியோடு வீதிதோறும் அந்த வீதிகளில் ஒரு அடைப்பு மாதிரி ஏற்படுத்திக்கிட்டு அங்கே போய் பெரிய பெரிய ஒலிபெருக்கிகளை வச்சுக்கிட்டு சினிமா பாடல்களை போட்டு யார் என்ன ஏதுன்னே தெரியாமல் அவரோட சேர்ந்த ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் அனைவரும் சேர்ந்து வீதிகள் நடமாடுறது இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பாடாக இப்போ தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலையும் வந்துட்டு இருக்கு. இதில் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒரு சில கேள்விகள் மட்டும் இருக்குது. அந்த கேள்விகளை கேட்கணும்னு ரொம்ப நாளாக உறுத்திக்கிட்டே இருக்குது. அதை கேட்டுடுறேன். இப்போ சாலைகளில், வீதிகளில் இந்த மாதிரி ஒரு பொது இடத்துல நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கூடி நடனம் ஆடுவது, இதனால் இந்த சமூகத்துக்கு இந்த அரசு சொல்ல வருவது என்ன? இது ஒரு கேள்வி. புதுச்சேரியிலும் தமிழ்நாட்டிலையும் ஒரு இயக்கங்களோ ஒரு அரசியல் கட்சிகளோ மக்களலம் சார்ந்து, எடுத்துக்காட்டுக்கு சாலை வசதி சரியில்லை, மின்சார வசதி இல்லை, குடிநீரில் தட்டுப்பாடு. புதுச்சேரியில் இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா உருளையம்பேட்டை தொகுதியில் குடிநீர் நஞ்சாக்கி கிட்டத்தட்ட பல பேர் பாதிக்கப்பட்டாங்க. அதற்கு அனுமதி வாங்க போகும்போதோ, இந்த மாதிரி மக்களலம் சார்ந்து ஒரு போராட்டத்துக்கு அனுமதி வாங்கும்போது அனுமதி மறுக்கிற அல்லது அனுமதி தருவதற்கு தாமதிக்கிற இந்த அரசுகள் எப்படி இந்த குத்தாட்ட நிகழ்ச்சி, அது குத்தாட்ட நிகழ்ச்சினே சொல்லுவோம், அது வந்து ஹாப்பி ஸ்ட்ரீட் அந்த வார்த்தையெல்லாம் விட்டுருங்க, அது குத்தாட்டம் தான். அது நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கனாலோ இல்லை காணொலி வேலை பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும். இந்த குத்தாட்ட நிகழ்ச்சிக்கு எப்படி, யார் உங்கள் கையில் அனுமதி கேட்டாங்க, எந்த அமைப்பு கேட்டது, எந்த தனிநபர் கேட்டார், எதற்காக நீங்கள் அந்த இடத்துல அனுமதி கொடுக்குறீங்க?
இப்போ புதுச்சேரியில் காந்தி வீதியில் காந்தி சிலை அருகில் ராக் பீச்சுன்னு இப்போ புதுசாக பேர் வச்சுக்கிறாங்க. நாம் அதை கடற்கரைன்னு சொல்லுவோம், இல்லை காந்தி சிலைன்னு சொல்லுவோம். இங்கே புதுச்சேரி பூர்வீக குடிகள்லாம் இப்போ அதுக்கு பேர் ராக் பீச்சா. சரி, ஏதோ கருமா வச்சுட்டு போங்க. அந்த இடத்த அந்த மாதிரி ஒரு குத்தாட்டம் போகிறதுக்கு யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க? யார் எப்படி நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க? இதே ஒரு அரசியல் கட்சியோ இல்லை எதிர்கட்சியோ அந்த இடத்த போயிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு புதுச்சேரி அரசாங்கம், புதுச்சேரி காவல்துறை அனுமதிக்குமா அப்படின்ற கேள்வி வருது. மூன்றாவது, அங்கு ஒரு வேளை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடந்திருந்தால் நிகழ்ந்தேறினால் அதற்கு யார் பொறுப்பேற்பது அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? இல்லை, சட்டம் ஒழுங்கெலாம் வராது, நாங்கள் விதிமுறைகள் வகுத்து அதற்கு இணையாக நடப்பது தான் இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கான புரிதல்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அரசு புரியுதா? எதன் அடிப்படையில் அவங்க எழுத்துப்பூர்வமாக கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, நடந்துடுது, என்ன பண்ணுவீங்க? இந்த அரசுகளுக்கு என்னன்னாக்கா, இந்த மக்களை சிந்திக்கவே விடக்கூடாது அப்படின்றது அந்த அரசுகள் தெளிவாக இருக்கும். ஒன்று சினிமா போதையை கொடு, இல்லை மது போதையை கொடு. நீங்கள் அவனை மது போதையிலையும் சினிமா போதையிலையும் வச்சுட்டு இருந்தீங்கன்னா இவன் அரசு எதிர்த்து ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டான். அதற்காக கொடுக்கப்படுவதான் இது போன்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் அப்படின்ற போல். என்ன நீங்கள் ஹாப்பியாக இருந்து கீழ்ச்சித்தீங்க, நீங்கள் ஹாப்பி ஸ்ட்ரீட் வாழறீங்க நீங்கள்? எப்படி பெரிய பெரிய ஒளிபெருக்கிகளை வச்சு கும் 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 கும்னு சினிமா படம் போட்டுக்கிட்டு ஆம்பளையும் பொம்பளையும் குத்தாட்டம் போகிறது தான் ஹாப்பியா? வாழ்க்கையில் ஹாப்பியா அது? சரி, இன்னொரு கேள்வி கேட்குறேங்க. அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்லாம் பசங்க, சின்ன சின்ன பசங்களாம் வந்து டான்ஸ் ஆடுது இல்லைங்களா? அதில் எந்த பசங்களாவது எம்எல்ஏ பசங்க, எம்பி பசங்க, முதலமைச்சர் பசங்க, அதுக்கு அனுமதித்த எஸ்எஸ்பியோட பசங்க, நீதிபதி பசங்க, பொண்ணுங்க, இதுங்கெல்லாம் வந்து அங்கே வந்து டான்ஸ் ஆடுதுங்களா? எவனோ பெற்று போட்டான், ராமசாமி, குப்புசாமி, முன்சாமி, இவன் மாதிரி பொல்ல பெற்று போட்டதுங்க அந்த ரோட்டில் வந்து ஆடுதுங்க. நான் அதை வீடியோ பிடிச்சி சமூக வலைதளத்தில் வலையை பதிவேற்றுவாங்க. எந்த அரசு அதிகாரி பசங்களாவது அங்கே வந்து டான்ஸ் ஆடுதுங்களா? நீங்கள் அனுமதிப்பீங்களா முதல்ல அதை? நீங்களே சொல்லுங்கள். ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியாக இல்லை சமூகத்துக்கான இடையூறுகளை சொல்லுங்க. சரி, இன்னொரு கேள்வி கேட்குறேன். இப்போது அவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஒரு சிலர் இந்த சமூகத்துக்காக குரல் கொடுப்பவர்கள் அங்கே வந்து தங்களோட கருத்தை இப்போ என்னையே வச்சுங்களேன், என்னை விடுங்க, அந்த கூட்டத்தில் வந்து ஒளிவாங்கியில் என்னை ஒரு அரை மணி நேரம் நீங்கள் பேசுகிறதுக்கு அனுமதிப்பீங்களா? இந்த அரசு அனுமதிக்குமா? சொல்லுங்கள். அப்படி நீங்கள் ஹாப்பி ஸ்ட்ரீட் நடத்தும்போது புதுச்சேரி அரசாங்கம் எங்களை போன்றவர்களுக்கு ஒரு அரை மணி நேரம் வாய்ப்பு கொடுங்க அந்த இடத்த பேசுறது முடியுமா? இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்கு தான் அரசு இருக்குது. இந்த மாதிரி சாலையில் நின்று குடிச்சிட்டு கூத்தாட்டம் போகிறது கிடையாது. வர புத்தாண்டு இருக்குது. அரசு சார்பாக பழைய துறைமுகத்தில் யாரோ நடிகர்கள்லாம் கூப்பிட்டு வந்து இங்கே வந்து கலை நிகழ்ச்சி நடத்த போகிறாங்க. இதற்கு பேர் தான் புத்தாண்டா? இப்படி தான் நீங்கள் புத்தாண்டு நடத்துவீங்களா? சினிமாக்காரனை கூட்டம் ஒன்றா சினிமாக்காரனை கூட்டம் வந்து உங்களுக்கு நிகழ்ச்சி நடத்திடணும். இதெல்லாம் ஒரு பொழப்பு. அரசு மருத்துவமனைக்கு போனால் அங்கே மருத்துவம் சரி கிடையாது. 1000 கோடி ஊழலில் இன்றைக்கி புதுச்சேரி அரசாங்கம் ஸ்தம்பித்து போய் நிற்கிது. அதுக்கு யார் பதில் சொல்கிறதுனே தெரியல. அந்த மருந்து வாங்கி சாப்பிட்டவங்களாம் வடநாட்டிலேருந்து உங்களை காரி துப்பிக்கிட்டு இருக்கிறா. இதில் புத்தாண்டு கொண்டாட்டு இதில் எடிஷன் வேறு வச்சுக்கிறான். அதாவது ஃபஸ்ட் எடிஷனா ஹாப்பி ஸ்ட்ரீட்டு, செகண்ட் எடிஷனா, தேர்ட் எடிஷன் முடிஞ்சு போச்சா. இப்போ 4th எடிஷனுக்கு கால் ஃபார் கொடுக்குறானுங்க, அழைப்பு கொடுக்குறானுங்க. 4வது எடிஷனுக்கு நம்ம தயாராகுமா அப்படின்னு. யார் என்ன நடக்குது இங்கே? மாணவர்களுக்கு சரியான படிப்பு கிடையாது. சிபிஎஸ்சி பாடத்திட்டம் கொண்டு வந்தவர் பல மாணவர்களுக்கு கல்வித்தரம் குறைஞ்சிருக்கு. தேர்ச்சி விழுக்காடு நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு இருக்குது. நாளுக்கு நாள் மாணவர்கள் மது போதையில் பல்வேறு விதமான போதைகளில் ஈடுபட்டு இன்றைக்கி சமூக சீர்கேடு நடந்துருக்குது. சமூக குற்ற செயல்கள் அதிகரிக்குது புதுச்சேரியில். இவங்க ஹாப்பி ஸ்ட்ரீட், ஹாப்பியாக இருக்கிற நாடுகளுக்கு வேணால் ஹாப்பி ஸ்ட்ரீட் கொண்டாடலாங்க. சுவிட்சர்லாந்து, ஜெர்மன், லண்டன்,
அப்புறம் நார்வே, ஸ்வீடன், இந்த மாதிரி நாடுகள் ஹாப்பியாக இருக்கிறாங்க. அவங்க கொண்டாடிட்டு போட்டோம், நமக்கு என்ன இங்கே இருக்குது? பிழைக்கிறதுக்கு வழி கிடையாது. படித்த பசங்க ஸ்விக்கி சொமோட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறான், டிகிரி முடிச்சுட்டு, எம்பிஏ முடிச்சுட்டு, எம்ஃபில் முடிச்சுட்டு, பிஹெச்டி முடிச்சுட்டு, இன்றைக்கி டிகிரி இன்றைக்கி பெரிய பெரிய படிப்பு படிச்சுட்டு இன்றைக்கி பன்னாட்டு முதலாளிக்கு, பெரிய பெரிய முதலாளிக்கு உணவு பொட்டலம் தூக்கிட்டு வீதி வீதியாக தெரிஞ்சுட்டு இருக்கிறான். வாய் இழியே பேசினாங்க, நாங்கள் வந்தால் ஐடி காரிடார் நடத்திடுவோம், அதை நடத்திடுவோம், இதை நடத்திடுவோம் அப்படின்னு. ஆனால் ஒன்றும் நடக்கலை கடந்த 5 வருஷத்தில். இவங்க மட்டும் இல்லை, யார் வந்தாலும் நடக்கலை, எந்த அரசு வந்தாலும் நடக்கலை. அவரவர் தன்னலத்தை பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறான். எப்படி நீங்கள் மனசு வந்து இந்த மாதிரி ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் அனுமதிக்கிறீங்க? எதன் முகாந்தரம்? இதனால் ஏற்படுகின்ற அவுட்புட் என்ன? இந்த சமூகத்துக்கு நீங்கள் சொல்ல வருவது, இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் போன்ற நிகழ்ச்சி நடக்குதுல நீங்கள் சொல்கின்ற கருத்தியல் என்ன சொல்லுங்கள். இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது, அதன் ஆர்ப்பாட்டம் மேலே நடக்குது, இங்கே சமூக பிரச்சனை இருக்குது, அது குறிப்பிட்ட ஒரு ஆர்ப்பாட்டம்னா போகிற வர மக்களுக்கு தெரியுது, ஓ இதனால் இந்த பிரச்சனை நடக்குது, இந்த ஊரில் பிரச்சனை நடந்திருக்கு, ஒரு வன்கொடுமையால் ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால் ஆர்ப்பாட்டம் பண்ணுறான்னு போகிற வர மக்களுக்கு தெரியுது. ஒரு சாலை வசதி சரியில்லை, மின்சார வசதி இல்லை, ஒரு மருத்துவ ஏற்பாடு இல்லைன்னு தெரியுது. இதை பார்க்குற மக்களுக்கு என்ன தோணும்? ஹாப்பி ஸ்ட்ரீட் நடத்துகிறாங்க, இது எதனால் நடத்துகிறாங்கன்ற கேள்வி தெரியும் இல்லை, வரும் இல்லையா அவங்களுக்கு? எதுக்கு இது நடத்துகிறாங்க? எத்தனை பேர் முகம் சுழிச்சிக்கிட்டு போகிறாங்க தெரியுங்களா? இளைஞர்களுக்கு வேண்டுமானாலும் குத்தாட்டமாக கொண்டாட்டமாக இருக்கலாம், ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே போனவங்களுக்கு அது என்ன நினைப்பாங்க? அது ரசிப்பாங்கன்னு நினைக்குதா அந்த அரசாங்கம்? நான் மீண்டும் கேட்குறேன், உங்கள் பிள்ளைங்களை ரோட்டில் உட்கார வச்சு ரோட்டில் வந்து ஆட சொல்லுவீங்களா நீங்கள்? அந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்களை இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்குது. மக்களை சிந்திக்க வைக்கக்கூடாது, இளைஞர்களை சிந்திக்க வைக்கக்கூடாது. இதுதான் உங்களோட இந்த அரசுகள் மட்டும் இது எந்த அரசு, அந்த தமிழ்நாட்டிலையும் சரி புதுச்சேரியிலையும் சரி டிசைனாக கொண்டு வரான். மக்களை சிந்திக்க விடாமல், இளைஞர்களை சிந்திக்க விடாமல். முதல்ல நல்ல அரசுனா மக்களை ஹாப்பியாக வச்சுக்கிங்க. அவர்களுக்கான அடிப்படை வசதி, சுகாதாரம், தூய்மையான குடிநீர், தரமான சமமான கல்வி, இதை கொடுங்க, மக்கள் ஹாப்பியாக இருக்கா. மக்களை இது எல்லாம் இல்லாமல் ஸ்ட்ரீட்டில் நிறுத்தி வச்சுட்டு நீங்கள் ஹாப்பி ஸ்ட்ரீட் கொண்டாடுவது என்பது மிகுந்த சமூக அவலத்தை உருவாக்கும் அரசுகளே.